ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வறுப்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியோட காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தாலியை வந்து அறுத்துட்டு போனேன் இந்த ரவுடிங்க வந்து நம்மளுடைய விஜய் சார் கையில் வந்து மாட்டி அந்த தாலியை வந்து அவர்கிட்டே வந்து விட்டு போயிடுறாங்க. இது வந்து நம்மளுடைய மல்லியோட கழுத்தில் வந்து நம்ம வந்து தொட்டுக்கு கொடுத்த தாலியாச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் சார் வந்து யோசிக்கிறாங்க. இந்த திருடர்களை வந்து தொடுத்திட்டு வந்தால் நம்ம அரவிந்தும் நம்மளுடைய மல்லியை வந்து வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த தாலியை வந்து நம்மளுடைய விஜய் சார் வந்து மறைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் இந்த பக்கம் யாராவது வந்து திருடர் போனாங்களா, மல்லியோட கையெழுத்துலேருந்து செயினை வந்து அறுத்துட்டு போயிட்டானுங்க, நாங்களும் வந்து எவ்வளோ வந்து முயற்சி பண்ணோம் ஆனால் அவங்கள வந்து பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சார் பார்த்திங்கன்னா எதுக்காக மல்லி வந்து நம்ம வந்து தொட்டு கொடுத்த தாலியை வந்து இவ்வளோ நாள் வந்து கழுத்தில் வந்து யாருக்கும் தெரியாது வந்து போட்டு இருந்தால் அது வந்து நிச்சயதார்த்தம் எல்லாமே வந்து முடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலியை வச்சுட்டு வீட்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மல்லி என் மேலேயும் வெண்பா மேலேயும் இவ்வளோ ஆசையை வந்து வச்சுக்கிட்டு நீ எதுக்காக வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து நான் கூப்பிட்டப்பே வந்துருந்தேன்னா நான் வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கேன். என்ன காரணத்துக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து எங்கள் மேலே வந்து இவ்வளோ பாசத்தை வந்துட்டு ஆனால் வந்து வெளியே வந்து வெறுப்பை வந்து காட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா வந்து பார்க்குறாங்க. எதுக்காக வந்து இந்த மல்லியோட கழுத்தில் வந்து விஜய் மாமா வந்து தொட்டு கொடுத்த தாலி வந்து இப்போ வந்து எப்படி ஒரு கைக்கு வந்துச்சு, ஒரு வேளை வந்து விஜய் மாமா வந்து அந்த மல்லிகையிலேருந்து நான் தான் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் தொட்டு கொடுத்த தாலி மட்டும் எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவளுடைய கழுத்துலேருந்து வந்து பிடுங்கிட்டு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனையாகவே வந்து அவளே வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து நம்மளுடைய விஜய் சார் மனசில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிருக்காங்க. நம்மளுடைய விஜய் சார் பார்த்திங்கன்னா எப்போ கல்யாணம் பண்ணாலும் நம்மளுடைய மல்லியை தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. இந்த ரஞ்சிதாவெல்லாம் வந்து என்ன தான் வந்தாலும் பண்ணாலும் பேச்சுக்கு வந்து வெண்பாவுக்கு வந்து அம்மான்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு காலம் வந்து இந்த ரஞ்சிதாவெல்லாம் நம்மளுடைய விஜய் சார் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னை விட்டு ஏதோ ஒரு உறவு வந்து போன மாதிரியே இருக்குது, அந்த தாலியை விட்டு போனதுலேருந்து எனக்கு வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியல, எதுவும் யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய மல்லியை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா அந்த தாலி யார் கையில் வந்து சேர வேண்டுமோ அவங்கக்கிட்டே போயிட்டு சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரு கான்செப்டாக தாங்க யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு பேசுனா கண்டிப்பாக வந்து நம்முடைய வெண்பாவுக்கு ஒரு அப்பாவும் ஒரு தாயும் வந்து கிடைச்ச மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. நம்முடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்காக வந்து கண்டிப்பாக வந்து விட்டு தர போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து போதும் ஒன்று கேள்வி இந்த நிஷா 3 பேரும் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பிளான் பண்ணி நம்மளுடைய மல்லியும் விஜய் வந்து சேர விடாதமாக வைப்பாங்க. ஆனால் கடவுளோட அருளோட அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.